ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி வர வீடியோவில் ஆரி ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் ஸ்கேல், பென்சில், ஸ்டீல் நீடில், சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட்டு, பாப்லின் கிளாத், ஸ்டாண்ட், ஃப்ரேம். இந்த மெட்டீரியல் மட்டும் போதும் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீடிலை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீடிலை 90 டிகிரி இருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க. நீடிலை குத்தி எடுக்கும்போது ரொட்டேட் பண்ணி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளாத் மாட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி நீடிலை குத்திட்டு எடுக்கும்போது ரொட்டேட் பண்ணி எடுங்க. கிளாத் மாட்டாமல் வரணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஈஸியாக வந்துடும். ஸோ பிகினர் ஃபஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குத்தி எடுக்கும் போது ரொட்டேட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். நீடியில் குத்தி எடுக்கும் போது ரொட்டேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். வாங்க ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் போடுவோம். த்ரெட்டோடைய எட்ஜ் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. எட்ஜை இந்த 2 விரலுக்கும் நடுவில் பிடிச்சிட்டு த்ரெட்டை இந்த மாதிரி ஒரு சுற்றிக்கோங்க. நல்லா பாருங்கள், எட்ஜை இந்த 2 விரலில் பிடிச்சிட்டு த்ரெட்டை இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இப்போது இந்த மேலே இருக்க த்ரெட்டை தான் நம்ம எடுக்கணும். வாங்க ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைனோட எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நீடியில் 90 டிகிரி இருக்க மாதிரி பிடிச்சிட்டு நீடிலுடைய ஹெட்டை உங்களுக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. நீடியில் குத்தி இப்போ ஃப்ரேமுக்கு கீழே நீடியில் த்ரெட்டை மாட்டிட்டு சேம் டைம் நாட்டை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இப்போது த்ரெட் அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ மேலே த்ரெட்டை எடுக்கும்போது ரொட்டேட் பண்ணி எடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடுவோம். கொஞ்சம் தள்ளி நீடியில் குத்தி ஃப்ரேமுக்கு கீழே கையில் பிடிச்சிருக்க த்ரெட்டை நீடியில் ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு இப்போ மேலே எடுக்கும்போது லெஃப்ட் ரைட். இப்போது அடுத்த ஸ்டிச்சு நீடியில் குத்திட்டு கீழே நீடியில் த்ரெட்டை சுற்றுறோம். டைட்டாக பிடிக்காதீங்க, லூஸாக விட்டு சுற்றுங்க. மேலே லெஃப்ட் ரைட். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சு நீடியில் குத்தி கீழே த்ரெட்டு சுற்றுங்க. சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது லெஃப்ட் ரைட்டு. இப்போது அதுக்கு அடுத்தது நீடியில் குத்துறோம், த்ரெட்டை சுற்றுறோம். கீழே இந்த ப்ராசஸ் மட்டும்தான். மேலே லெஃப்ட் ரைட் குத்திட்டு த்ரெட்டு சுற்றி எடுக்கும்போது லெஃப்ட் ரைட். இப்போது நீங்கள் நீடில் குத்தும்போது கிளாத்து, நீடில், த்ரெட்டு 3ம் மீட் பண்ணுற ஜங்ஷனில் தான் நம்ம நீடியில் ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி நீடியில் 90 டிகிரி இருக்க மாதிரி பிடிச்சி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளாத் மாட்டாது. நீடியில் குத்திட்டு த்ரெட்டை சுற்றி மேலே லெஃப்ட் ரைட் ஃபுல்லாக இதே மாதிரி தான். இப்போது எண்டு நாட்டு ஒரு லூப்பை லென்த்தாக இழுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே நீடியில் விட்டு இன்னொரு லூப்பையும் லென்த்தாக இழுத்துக்கோங்க. இப்போது செகண்ட் லூப்புக்குள்ளே நீடியில் விட்டு ஃபஸ்ட் லூப்பை லாக் பண்ணின்னு கீழே இருக்க த்ரெட்டை இழுத்துடுங்க.
அவ்வளோதான், நாட் விழுந்துடும். ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்தது சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடலாம். சில்க் த்ரெட் நம்ம 2 ஸ்டாண்டாக எடுக்கணும். நான் ஒரு கெண்டு தான் எடுத்திருக்கேன், அதில் 2 த்ரெட் எடுத்து போட போகிறேன். உங்கள்கிட்ட 2 கண்டு இருந்ததுன்னா ஒரே கலரில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு எட்ஜில் நாட் போட்டுக்கோங்க. ஜரி த்ரெட் போட்ட மாதிரி தான், அதில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம், இதில் 2 ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பாருங்கள், 2 ஸ்டாண்டு. சேம் ஜரி த்ரெட் போட்ட மாதிரி தான் எட்ஜை இந்த 2 விரலில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. த்ரெட்டை மேலே இருக்க த்ரெட்டை எடுக்கணும். பாருங்கள், 2 ஸ்டாண்டு. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடியில் குத்திட்டு கீழே இருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்டாண்டு இருக்குது பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம ஸ்டிச் போடணும். கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டிச் போடுங்க. நீடியில் குத்திட்டு கீழே த்ரெட்டை சுற்றி மேலே எடுக்கும்போது லெஃப்ட் ரைட். அடுத்த ஸ்டிச்சு நீடியில் சுற்றிட்டு லெஃப்ட் ரைட். அதுக்கு அடுத்தது நீடியில் குத்திட்டு கீழே த்ரெட்டை சுற்றி மேலே லெஃப்ட் ரைட். நீங்கள் இது சில்க் த்ரெட்டு ரொம்ப தின்னாக இருக்கும், ஸோ அதனால் கீழே டைட்டாக பிடிச்சி போடாதீங்க, கொஞ்சம் லூஸாக விட்டு போடுங்க. டைட்டாக பிடிச்சிங்கன்னா த்ரெட்டு கட் ஆகிடும். நீடியில் குத்தி த்ரெட்டை சுற்றிட்டு மேலே லெஃப்ட் ரைட். மீதி எல்லா ப்ராசஸும் இதே மாதிரி தான். இப்போது எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லூப்பை லென்த்தாக இழுத்துக்கோங்க. இப்போ அந்த லூப்புக்குள்ளே நீடியில் விட்டு இன்னொரு லூப்பையும் லென்த்தாக இழுத்துக்கோங்க. இப்போது செகண்ட் லூப்புக்குள்ளே நீடியில் விட்டு ஃபஸ்ட் லூப்பை லாக் பண்ணிவிட்டு ஃப்ரேமு கீழே த்ரெட்டு பிடிச்சிருக்கோங்க இல்லையா கையில், அந்த த்ரெட்டை அப்படியே மெதுவாக இழுங்க. உங்களுக்கு நாட் விழுந்துடும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஜரி த்ரெட்டு சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.